முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்கள்ல வைகாசி விசாகமும் ஒன்று. இந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாவே முருகனை வழிபட்டா சிவபெருமானுடைய அருளும் பார்வதி தாயாருடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தற்புருஷம், ஈசானம்ங்கிற 5 முகங்கள் உண்டு. இதை எல்லாமே பஞ்ச முகங்கள்னு சொல்லுவாங்க, இல்லனா பஞ்சநானம்னு சொல்லுவாங்க. இந்த 5 முகங்களோட 6வதா அதோ முகம்ங்கிற முகம் வெளிப்பட்டு இந்த 6 முகங்களோட நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து தோன்றியவர் தான் இந்த ஆறுமுக பெருமான். அதோ முகமான 6வது முகம் எப்போதுமே மறைஞ்சே இருக்கும். இந்த 6வது முகத்தின் சக்தியா அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருவதா ஐதீகம் உண்டு. அதனாலேயே முருகப்பெருமான வணங்கினா நாம சிவபெருமான் மற்றும் பார்வதி தாயாரையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். விசாகனுக்கு மயில் மீது வருபவன்கிறது பொருள். மயில் மீது பக்தர்களின் பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் இந்த முருகப்பெருமான்.